பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் வெகுவிமரிசையாக நடைபெற்றதோடு மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை தொடர்ந்து திருமணமான பெண்கள் புதிய தாலி கயிறை அணிந்து கொண்டனர். உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் 12 மாதங்களும் திருவிழா நடைபெறும். அதிலும் சித்திரை மாதம் நடைபெறும் திருவிழா பிரசித்தி பெற்ற திருவிழாவாக நடைபெறும் இந்த ஆண்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலின் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மனும் சுவாமியும் வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி 4 மாசி வீதிகளிலும் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகின்றனர். விழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளான 8ஆம் நாளில் மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகம் நேற்று முன்தினமும், 9ஆம் நாள் நிகழ்வாக நேற்றிரவு இரவு திக்விஜயமும் நடைபெற்று முடிவடைந்தது. இந்நிலையில் சித்திரை திருவிழாவின் 10ஆம் நாள் நிகழ்வான விழாவின் சிகர நிகழ்ச்சியான மீனாட்சி சுந்தரேசுவரர் திருக்கல்யாணத்தை முன்னிட்டு சுவாமியும் அம்மனும் இன்று அதிகாலை அழகிரிசாமி நாயுடு, சூறாவளி சுப்பையா, கல்யாண சுந்தர முதலியார் மண்டகப்படைகளில் எழுந்தருளிய பின்னர் 4 சித்திரை வீதிகள் சுற்றி வலம் வந்தனர். பின் முத்துராமையர் மண்டபத்தில் சுவாமியும் அம்மனும் கன்னி ஊஞ்சலாடிய பின்பு திருக்கல்யாண மேடையில் பவளக்கனிவாய் பெருமாளும் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடனும் வந்திருந்து மணமேடையில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து கோவில் வடக்கு ஆடி, மேல ஆடி சந்திப்பில் நறுமணம் மிக்க வெட்டிவேர்கள் மற்றும் பல வகை வண்ணப்புகளாலும் பச்சரியாலும் அலங்கரிப்பட்ட திருக்கல்யாண மேடையில் மணக்கோலத்தில் மீனாட்சியம்மனும் சுந்தரேசுவரர் பிரியாவடையுடனும் தனித்தனியாக எழுந்தருளினர். தொடர்ந்து விநாயகர் வழிபாடு உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட பின்னர் பாலிகை இடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து சுவாமி மற்றும் அம்மனின் சார்பில் பிரதிநிதிகளான சிவாச்சாரியார்களுக்கு ரக்ஷாபந்தன் எனப்படும் காப்பு கட்டிய பின்னர் மீனாட்சியம்மனுக்கும் சுந்தரேசுவரருக்கும் காப்பு கட்டும் வைபவமும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு பூஜைகளும் நடைபெற்றதோடு தொடர்ச்சியாக மீனாட்சியம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்து சாமி தரிசனம் செய்து விருந்து உண்டு மொய் எழுதும் பழக்கம் ஆண்டாண்டு காலமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு ஆன்லைன் மூலமாக மொய் செலுத்தி ரசீது பெற்றுக்கொள்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. திருவிழாக்கள் இன்றைக்கு குறிப்பாக திருக்கல்யாணம் மிக சிறப்பாக நடைபெற்றது. நிர்வாகமும் அரசாங்கமும் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாற்றங்கள் ஏற்பட வேண்டி இருக்கிறது. அந்த அடிப்படையில் மக்கள் காலத்துக்கு ஏற்றவாறு நம்முடைய மீனாட்சி அம்மன் திருக்கோயில் உள்ள தொலைநோக்கு பார்வையோடு இந்த நல்ல திருக்கல்வி மிகச் சிறப்பாக அமைத்து முடித்திருக்கிறார்கள். பொதுநல கலந்து கொண்டவர்களும் பக்தர்களாக கலந்துகள் ஏறக்குறைய 35 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த திருக்கல்யாணத்தில் கலந்து கொள்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பு நடைப்பிலே இன்றைக்கு மிகச் சிறப்பான திருக்கல்யாணத்தை மீனாட்சி அம்மன் அருள் தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்துக்கும் நிச்சயமாக மதுரையின் போல் மதுரையின் பக்தி கிடைக்கும் என்று நம்புகிறேன். மனமகிழ்ச்சியோடு வாழ்த்து. காலத்துக்கு ஏற்ற கட்டுப்பாடுகள் அது சீர்திருத்தங்கள் வேணும்னா நாமெல்லாம் ஊடகங்களை நாமும் சேர்ந்து சில செய்திகளை சொல்லுவோம். காலத்துக்கு ஏற்றவாறு கட்டுப்பாடுகள் அவசியப்படுகிறது. அந்த நிர்வாகம் தன்னுடைய வழிகாட்டு முடியாது. இன்னமும் கொஞ்சம் சிறப்பான நிலையை ஆய்ந்து மக்களிடம் கேட்டு அதில் நிர்வாகம் முடிவெடுக்க வேண்டும். உங்களுக்கு என்ன வேணும் கண்டென்ட் கேட்டீங்க. சிறப்புக்குரிய விஷயங்கள்ல ஒன்று மல்லிகை பூ என்று சொன்னால் மற்றொன்று மீனாட்சி திருக்கல்யாணம். கல்பகோடி காலத்திற்கு முன்பு சொக்கநாத பெருமானோடு அன்னை மீனாட்சிக்கு நடந்த திருமணத்தை இந்த மதுரை மக்கள் ஒவ்வொரு வருடமும் சிறப்பாக நடத்தி அன்னையினுடைய அருளையும் சொக்கநாதருடைய அருளையும் பெறுகின்ற வண்ணத்திலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். விவரம் தெரிந்த வரையிலே நமக்கு பாட்டனம் முப்பாட்டனம் அதற்கு முன்பே பாட்டனம் கூட இந்த சித்திரை திருவிழாவிலே
இந்த திருக்கல்யாணத்திலே கலந்து கொண்டிருப்பார்கள். ஏனால் அவ்வளவு பழமை வாய்ந்த பெரும் திருவிழாவிலே ஒன்று நம்முடைய சித்திரை திருவிழா. மதுரை மீனாட்சி என்றால் பட்டத்தரசி என்று சொல்வார்கள். லோக நாயகியான மதுரை மீனாட்சியினுடைய இந்த திருக்கல்யாண வைபவத்திலே இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் அவர்களுடைய திருமாங்கல்யம் என்பது பலப்பட வேண்டும், கணவனுடைய ஆயுள் என்பது நீட்டிப்பாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக தங்களுடைய திருமாங்கல்ய கயிறை ஒரு சேர பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பெண்கள் மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வைபவம் என்றால் அது மீனாட்சி திருக்கல்யாணமாகத்தான் இருக்கும். இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தை நான் கடந்த 20 வருடங்களுக்கு மேலாக நம்முடைய திருக்கோவிலை பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு வருடமும் சிறப்புக்கு சிறப்பு சேர்க்கின்ற வகையில் தான் இந்த திருக்கல்யாண வைபவம் நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருக்கும் இங்கு தரிசனம் கிடைக்கக்கூடிய வகையிலே கோவில் நிர்வாகம் சிறப்புக்குரிய பல ஏற்பாடுகளை எல்லாம் செய்திருந்தார்கள். அத்தனை பேரும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை பார்த்த ஆனந்தத்திலே இங்கிருந்து கிளம்பி அவர்கள் இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த தகவலை நான் தெரிவிக்கின்றேன் என்றால் என்னுடைய பெயர் மீனாட்சி பிரியாந்த், அழகர் கோவிலுடைய அறங்காவலராக இருக்கின்றேன். எல்லாருக்கும் வணக்கம். மதுரை அப்படின்னாலே முக்தி தலங்கள்ல ஒண்ணு எல்லாருக்குமே தெரியும். இங்க சொக்கநாதரும் மீனாட்சியும் மிக சிறப்பாக உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய இறைவனும் இறைவியுமாக இங்க எழுந்தருளி இருக்கிறாங்க. அதனால்தான் இந்த ஊருக்கு தூங்கா நகரம் அப்படின்னு சிறப்பு. மீன் போன்ற கண்களை உடைய அம்பாள் ஆட்சி செய்யக்கூடிய அற்புதமான இந்த திருத்தலத்துல இன்றைக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் மிக மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. மீனாட்சி சொக்கநாதரை அழகா நம்ம இங்க பாக்குறதோட மட்டும் இல்லாம இந்த கல்யாணத்தை எங்கிருந்து பார்த்தாலும் அவங்களுக்கு அம்மையப்பருடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். கடைக்கண்ணால எல்லாத்தையும் ரட்சிக்கக்கூடிய அம்பாள். அதனால உலகத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் நல்ல வளமும் நல்ல நலனும் தரணும் அப்படிங்கிறதுக்காக கையிலிருந்து சொக்கநாதர் மதுரைக்கு மீனாட்சியை கல்யாணம் பண்ணி மீனாட்சியோட சுவாமி மதுரையிலேயே இருந்து நமக்கு அருளாசி புரிகின்ற அற்புதமான இடம். இறைவன் தமிழ்ச்சங்கம் வளர்த்து தமிழையும் வளர்த்த சிறப்பு அப்படிங்கிறது இந்த மதுரைக்கு தான் சிறப்பாக அமைந்திருக்கிறது. மீனாட்சி திருக்கல்யாண நல்நாள் வாழ்த்துக்களை எல்லோருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உலக பிரசித்தி பெற்ற மதுரேஸ்வரர்